டிஎம்கே அலையன்ஸ் 180 தொகுதிகளில் முன்னணி, அதிமுக கூட்டணி 54 தொகுதிகளில் முன்னணி. விஜய் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டார். செகண்ட் வேணா வரலாம். திமுக கூட்டணி 44.9%, அதிமுக கூட்டணி 38.5%, டிவிகே 9.7%, என்டிகே 4.8%. ஆனா இப்போதைக்கு டிஎம்கே அலையன்ஸ் கம்ஃபர்டபிள் லீட் இந்த செகண்ட் ஒப்பீனியன் போல்ல. விமன் வந்து இந்த ஆட்சி மேல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 66% நாங்க எடுத்த விமன் வந்து சாட்டிஸ்ஃபைட் வித் எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட். என்னன்னா ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. இப்போ அந்த 5000 rupees கடைசி இருக்கு இல்லைங்க, அது நல்ல ரீச் ஆயிருக்கு விமன் கிட்ட. இந்த 2026 எலெக்ஷன் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்றாங்க. இட் இஸ் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. எடப்பாடி வந்து நல்ல லீடர் இருக்காரு. அவர் 19% 20% லீடரும் இருக்காரு. அவர் அதெல்லாம் எடப்பாடி வில் வின். பெரம்பூர் வந்து நம்ம எடுக்கும்போது ஐ திங்க் 17% டிவிக்கு. சீமான் காரைக்குடியில் 26% இருக்காரு. இப்போ பெரம்பூர் டிஎம்கே வில் வின்னுங்க. அவங்க இப்போ வந்து ஒரு 12% லீடில் இருக்காங்க. யார் ஓட்டு சார் அவங்க வாங்குவாங்க? ஏடிஎம்கே ஓட்டு தானேங்க பிரிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குங்க? ஏடிஎம்கே ஓட்டு தான் பிரிக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் யார் ஓட்டு பிரிக்கிறாரு? அன்புமணி ராமதாஸ் ஓட்டு பிரிக்கிறாரு. பிஎம்கே ஓட்டு. ஸ்ட்ரைக்கிங் ரேட் தமிழ்நாட்டில் 99%. 2019 பார்லிமெண்ட் போல்ஸ் நாங்கள் சொன்னோம் டிஎம்கே அலையன்ஸ் 38, ஏடிஎம்கே அலையன்ஸ் 1, புதுச்சேரி காங்கிரஸ். 2021 எலெக்ஷன்ஸில் டிஎம்கே அலையன்ஸ் 166ன்னு சொன்னோம், 159 வச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வி கேவ் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்வீப் 39, புதுச்சேரி காங்கிரஸ். Parliament election national wide we said BJP is not going to form the government of its own. It was proven. And we said Annamalai is losing by 1,20,000 votes as a star constituency. We gave the exit poll 1,20,000. It landed near that 110. இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாடு ஒப்பீனியன் போல், இது வந்து செகண்ட் ஒப்பீனியன் போல், ஃபைனல் ஒப்பீனியன் போலில் செகண்ட் ஒப்பீனியன் போல் ரிலீஸ் பண்ணுறோம். மண்டலம் வாரியாக ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ தென் மண்டலம் மொத்த தொகுதிகள் 58, திமுக முன்னிலை 42, அதிமுக முன்னிலை 16. மத்திய மண்டலம் மொத்த தொகுதிகள் 37, திமுக அலைன்ஸ் வந்து 35 முன்னிலை, அதிமுக 2 தொகுதிகளில் முன்னிலை. மேற்கு மண்டலம் 50, திமுக கூட்டணி 32 இடத்தில் முன்னணி, அதிமுக 18 இடத்தில் முன்னணி. வடக்கு மண்டலம் மொத்தம் 52, திமுக கூட்டணி 35 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 17 இடங்களிலும் முன்னிலை. சென்னை மண்டலம் 37 தொகுதிகள், திமுக கூட்டணி 36 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி ஒரே தொகுதியிலும் முன்னிலையில் இருக்கிறது. இப்போ வந்து பார்ட்டி வைஸ் பர்சன்டேஜ், திமுக கூட்டணி 44.9%, அதிமுக கூட்டணி 38.5%, டிவிகே 9.7%, என்டிகே 4.8%, இண்டிபெண்டன்ஸ் நோட்டா இவங்கெல்லாம் சேர்ந்து 2.1%. இப்போ வந்து நம்ம எடுத்தது வந்து சாம்பிள்ஸு த்ரூ தமிழ்நாடு 1,01,643 ரெஸ்பாண்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஏஜ் வைஸ் சொல்லிடுறேன். ஏஜ் வைஸ் 18 வயதிலிருந்து 30 வயது, ஆண்கள் 23,140, பெண்கள் 27,665, 31 வயசுலேருந்து 75 வயது வரைக்கும், ஆண்கள் 23,407, பெண்கள் 26,898, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 533. இந்த ஃபைண்டிங்ஸில் என்ன வருதுன்னா லெஸ் தென் 5%, 30 சீட்டு 30 கான்ஸ்டிடன்சி இருக்குது, லெஸ் தென் 5%. அதில் வந்து 18 வந்து டிஎம்கே அலையன்ஸ் வந்து லீடில் இருக்காங்க, 12 வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் லீடில் இருக்காங்க. இந்த ஸ்விங் சீட்ஸ் வந்து எப்படி வேணால் மாறலாம். கேம்பெயின் ஆரம்பிக்கணும், கேம்பெயின் எப்படி லீடர்ஸ் வராங்க, எப்படி கேம்பெயின் பண்ணுறாங்க, கேண்டிடேட் செலெக்ஷன்ஸு, ஏதோ அதிருப்தி கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்விங் சீட்ஸ் எப்படி வேணால் மாறலாம்.
ஆனால் இப்போதைக்கு டிஎம்கே அலையன்ஸ் கம்ஃபர்டபுள் லீட் இந்த செகண்ட் ஒப்பீனியன் போலில். அந்த நாங்கள் எடுத்தது வந்து மார்ச் 7th பிப்ரவரி 7th மார்ச் 12th வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்புறம் இது வந்து we will be releasing our last opinion poll on 19/4/26. சீட் கன்வர்ஷன் சொல்லிடலாம். டிஎம்கே அலையன்ஸ் 180 தொகுதிகளில் முன்னணி, அதிமுக கூட்டணி 54 தொகுதிகளில் முன்னணி. பாருங்க 6% டிஃபரன்ஸ் வருது. 6%னாவே அது முதல் வந்து 3%, இப்போ 6%. இட் மைட் பிகம் அ ஸ்வீப் ஆல்சோ. இது இன்னும் ஒன் வே தான் போகுது. இது எலெக்ஷன் ஒன் வே போகுது, அது வந்து கன்ஃபார்ம். அது வந்து இப்போ செகண்ட் ஒப்பீனியன் போகலாம். அதான் சொல்கிறேன் இல்லைங்க, அந்த 30 சீட்ஸ் இருக்குது, அந்த 30 ஸ்விங் சீட்ஸு, அதில் 5 சீட்ஸ், இன்னொரு 5 சீட்ஸ் கூட வருங்காலத்தில் கேம்பெயின் இதெல்லாம் மாறலாம். 35 சீட் கூட வரலாம், 40 சீட்டு கூட வரலாம். பட் கம்ஃபர்டபுள் இது லீட் தான் டிஎம்கே அலையன்ஸ் இப்போதைக்கு. டிவிகே வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கு. இல்யூஷன்னா ஒரு மேஜிக் வேர்ல்டில் இருக்காங்க. அவங்க சதவீதம் வந்து சிட்டி பாக்கெட்ஸ், சிட்டி கான்ஸ்டிட்யூன்சிஸ். இப்போ ஹையஸ்ட் வந்து நாங்கள் எடுத்ததுலேயே வேளச்சேரி 18% வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில் 18க்கு மேலே இல்லை. அதே மாதிரி வில்லேஜில் போனீங்கன்னா 5, 6, 7, 4% வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பாக்கெட்டே வந்து சிட்டியில் தான். இப்போ சென்னையிலையும் அப்படி தான் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு 2 தொகுதி, ஒரு 13%, 14%, மதுரையிலையும் 3 தொகுதி, திருச்சியிலையும், சேலத்துலேயும், ஈரோட்லேயும் அந்த சிட்டி பாக்கெட்ஸில் தான். இந்த வில்லேஜ் கான்ஸ்டிட்யூன்சியில் அவங்க இல்லை. அதே மாதிரி நம்ம எடுத்தது வந்து மெயினாக விமன் கிட்ட எடுத்துருக்கோம். விமன் வந்து இந்த ஆட்சி மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அது காட்டுது. விமன் வந்து 2019, 2021 வந்து விமன் வந்து டிஎம்கே அலையன்ஸ் போயிட்டாங்க. 24ல் இன்னும் ஜாஸ்தியாக போனாங்க ஸ்கீம்ஸ்னால. இப்போது காட்டுறது வந்து விமன்ஸ் எடுத்தால் 66% நாங்கள் எடுத்த விமன் வந்து தே சாட்டிஸ்ஃபைட் வித் எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட். என்னென்னா ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. உரிமை தொகை, விடியல் பயணம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸு. இப்போ அந்த 5000 rupees கடைசி இருக்கு இல்லைங்க, அது நல்ல ரீச் ஆகிருக்கு விமன் கிட்ட. டிவிகேக்கு வந்து இந்த 18 to என்னங்க இல்லை என்ன சொல்கிறீங்க? தாலிக்கு தங்கம் திட்டம். இல்லைங்க, இல்லை அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏடிஎம்க்கு என்ன சொன்னாங்க, எல்லா போல் ப்ராமிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எடுத்து தான் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து இப்போதைக்கு முன்னணி வந்து டிஎம்கே அலையன்ஸு. இந்த 30 சீட்ஸ் தான் மெயின் கேம்பெயின். பட் கேண்டிடேட் செலெக்ஷன் இல்லை. டிவிக்கு இப்போ வந்து ஓவராலாக வந்து 9.7 தான் வராங்க. 9.7 தான் வராங்க. அது வந்து அவங்க டார்கெட்டே வந்து 18 to 22, அது வரைக்கும் தான் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு ஆகுது. அதுக்கு மேலே வந்து இல்லை. 18 to 22, 23 அதுக்கு மேலே வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. இல்லைங்க, பெரம்பூர் வந்து நம்ம எடுக்கும்போது ஐ திங்க் 17% டிவிக்கு, 18 வேளச்சேரி. என்னன்னா இதில் சென்னையில் வந்து டிவிக்கு வந்து ஈட்டிங் ஏடிஎம்கே ஓட்ஸ், அது கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா அவங்க எந்த தொகுதியிலையும் 32, 33 கூட தாண்ட மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது டிவிகேக்கு. பட் சென்னையில் வந்து அவங்க ஆவரேஜாக ஒரு 15% அந்த மாதிரி எல்லாம் 11, 12, 13, 14, வேளச்சேரி 18 இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. கொளத்தூர் 14, இதில் வந்து சேப்பாக்கு வந்து 15 இந்த மாதிரி இருக்கு. பாஜகவுக்கு ஏடிஎம்கே 54, பிஜேபிக்கு எந்த இல்லை. பிஜேபி நாங்கள் எடுத்ததில் ரொம்ப கேர்ஃபுல்லாக 2 சீட் எடுத்தோம். 2 சீட்டு. ஒன்று வந்து கோயம்புத்தூர் சவுத் டிஎம்கே அலையன்ஸ் டு வின்
Modakurichi, DMK alliance to win. Nayanar Nagendran is leading by only 3%. இப்போதைக்கு என்னங்க சார் 4 இருக்காங்க. அது அது கேண்டிடேட்ஸ் எல்லாம் யார் பிஜேபி கேண்டிடேட்ஸ் பார்க்கலாங்க. கருத்து கணிப்பில் நாங்கள் எடுத்தது ஏடிஎம்கே அலையன்ஸில் 1 தான் வருது, 4ல் 1 தான் வருது. 1 நாயனார் நாகேந்திரன், அப்புறம் மிஸ்டர் காந்தி. இது 2 தான் சீட்ஸு, கன்ஃபார்ம் சீட்ஸாக இருக்குது இப்போ. ஏன்னா இன்னும் எவ்வளோ யார் நிற்கிறாங்க எல்லாம் தெரியாது. இப்போதைக்கு 2 லீடு இருக்காங்க, 2 லீடு 2 லூசிங். எடப்பாடி வந்து நல்ல லீடர் இருக்கார். அவர் 19% 20% லீடரில் இருக்கார் அவர். அதெல்லாம் எடப்பாடி வில் வின். கொங்கு பெல்ட் இது வந்து டைவெர்ட் ஆகிடுச்சு. போன தடவை நீலகிரிஸு ஏடிஎம்கே 1 தொகுதி, கோயம்புத்தூர் 10 தொகுதி ஸ்வீப்பு, திருப்பூர் 5 தொகுதி, ஈரோடு 5 தொகுதி, நாமக்கல் 2 தொகுதி, கரூர் டிஎம்கே ஸ்வீப் 4, சேலத்தில் 10 தொகுதி ஸ்வீப்பு, ஒரே தொகுதி தான் டிஎம்கே. இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து டிஎம்கே அலையன்ஸ் 7 கான்ஸ்டியூன்சியில் முன்னிலை, 7 சீட் முன்னிலையில் இருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் வந்து இப்போ 5 சீட் டிஎம்கே, ஈரோடு 5 சீட் டிஎம்கே, கரூர் வந்து 4 ஸ்வீப்பு, அடுத்தது நாமக்கல் ஸ்டேட்டஸ்கோ 2 சீட் ஏடிஎம்கே. சேலத்தில் 10-1 2021. இப்போ வந்து 7 சீட் ஏடிஎம்கே அலையன்ஸ் லீடிங்கு, 4 சீட் டிஎம்கே அலையன்ஸ் லீடிங். இல்லை சார், நாம் தமிழர் வந்து ஒரு அது வந்து ஒரு கேடர் பேஸ் பார்ட்டி, கேடர் பேஸ் பார்ட்டி. இப்போ நம்ம கொடுத்தது 4.8 கொடுத்துருக்கோம், 5 கூட நெருங்கலாம். அவங்க கேம்பெயின் எல்லாம் பண்ணாங்கன்னா திருப்பி அந்த 7 to 8% போகலாம், 8 to 9% போகலாம். பட் அந்த 9% போச்சுன்னா அது வந்து டிவிக்கோட ஓட்டு, டிவிக்கோட ஓட் ஷேர் தான், வேறு யாரும் ஓட் ஷேர் இல்லை. டிவிக்கோட ஓட் ஷேர். என்டிகே வந்து ஒரு 8 to 9% டெஃபினட்டாக போவாங்க கேம்பெயினெல்லாம் ஆரம்பிச்சுன்னா. அவங்க கேடர் பேஸ் பார்ட்டிங்க, ஃபேன் கிளப் பார்ட்டி இல்லை, கேடர் பேஸ் பார்ட்டி. திமுக வந்து இப்போ நிலைமைக்கு செகண்ட் ஒப்பீனியன் போடல. திமுக அலையன்ஸ் வந்து 180 தொகுதிகளில் முன்னிலை, 180. அதிமுக 54 தொகுதியில் முன்னிலை. இல்லை சார், ஏடிஎம்கே ஓட் ஷேர் கொஞ்சம் டவுன் ஆகுது. இல்லை, ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ, டெல் மீ. திமுக ஓட்டு டிவிகே மஸ்ட் பி 1.5%, 1.5 அவ்வளோதான். இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். இல்யூஷன் ரூமில் உட்காந்து ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2026 எலெக்ஷன் வந்து சும்மா அவங்க வந்து ஒரு நெரேட்டிவ். இந்த 2026 எலெக்ஷன் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்றாங்க. இட் இஸ் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. சாம்பிள்ஸ் சொன்னாங்களே, 1,01,643. என்னங்க? இல்லை, ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்டுங்க, சொல்லுங்கள். இல்லை இல்லை இல்லை, நான் பப்ளிக் எடுத்தோம். நாங்கள் அரசியல் சார்ந்தவங்ககிட்ட எடுக்கிறது இல்லை. நாங்கள் எப்போதுமே வந்து ஒன்லி பப்ளிக்கு. நாங்கள் வி டோன்ட் அங்கே பார்த்தோம்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஆஃபீஸ் அங்கெல்லாம் போக மாட்டோம். ஒன்லி பப்ளிக் தான். வி டோன்ட் கோ டு. அது வந்து உங்களுக்கு கரெக்ட் ஃபிகர்ஸே வராதுங்க, கரெக்ட் ஃபிகர்ஸே வராது. இங்கே 5% ஜாஸ்தி ஆகும், அங்கே 6% ஜாஸ்தி ஆகும். அது ஒன்லி பப்ளிக்குங்க. நாங்கள் இது வரைக்கும் எடுத்தது 2019 பப்ளிக் தான். கர்நாடகாவில் நாங்கள் 136ன்னு சொன்னோம், 136 கரெக்டாக வந்தாங்க. தெலுங்கானா வி வர் அக்யூரேட். பார்லிமெண்ட் போல்ஸை வி வர் வெரி அக்யூரேட். 252 என்டிஏ அலையன்ஸ்னு சொன்னோம், கரெக்டாக லேண்ட் ஆனாங்க. அங்கே பிஜேபி 252ன்னோம், அது பக்கத்தில் லேண்ட் ஆனாங்க. இங்கே ஸ்வீப்புன்னோம், மிஸ்டர் அண்ணாமலை இஸ் லூசிங்னோம், 1,20,000, 1,09,000 ஆட் he lost. பிகாஸ் வீடு ரொம்ப மைக்ரோ லெவலில் பண்ணுவோம்.
சும்மா மேலோட்டமாக இல்லைங்க, டவுன் த ஃபீல்டு வி கோ எடுக்கிற சர்வே தான் இது. கொஸ்டின்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து திமுக ஆட்சியின் மேல் உங்கள் கருத்து என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். அதுலேயே போட்டுடுறாங்க டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு. அவங்களுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும், பப்ளிக் யாருக்கு சொல்கிறாங்கன்னு. அப்புறம் ஸ்கீம்ஸு, டிஎம்கேவோட ஸ்கீம்ஸு, இதில் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் யாராவது பயனடைகிறீங்களா, ஒரு 5-6 ஸ்கீமு, அதில் வந்து எஸ் நோ தான். அப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு 2026 யார் முதலமைச்சர் ஆகணும், அது 4 பேர் தான் கொண்டு வந்தோம். எம்கே ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான், இது. அப்புறம் அடுத்தது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் 4 குறைகள், 4 அத்தியாவசியம் என்னென்னா சாக்கடை வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு, வாட்டர் சப்ளை, தெருநாய்க்கள் பிரச்சனையை நாங்கள் கொண்டு வந்தோம். அது ஆம் இல்லை, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு கேட்டிருக்கோம், நான் சொல்கிறேன், அடுத்தது சொல்கிறேன். அப்புறம் அடுத்தது வந்து மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா, அதுவும் கேட்டிருந்தோம். அப்புறம் அடுத்த இது வந்து உங்கள் எம்எல்ஏ இன் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா, அந்தந்த எம்எல்ஏ. அதே மாதிரி உங்கள் கவுன்சிலர் செயல்பாடு திருப்தி, அந்த கிராஸ் ரூட் இதெல்லாம் கேட்டாதா என்ன ஆன்டி இன்கம்பன்சி வேவ் கவுன்சில் மேலே இருக்குது, எம்எல்ஏ மேலே இருக்குன்னு தெரியும். டோட்டலாக 13 கொஸ்டின் சார். எதுங்க சார்? போதைப் பொருள்கள் என்ன சொல்கிறாங்க? ஆமாம், இதில் போதைப் பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, போதைப் பொருள் வந்து இருக்குது, ஆனால் போலீஸும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நிறைய பேர் என்னென்னா இந்த 30 இயர்ஸ் இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றதில்லை, இது இந்த கர்நாடகா, ஆந்திரா, நார்த்தன் ஸ்டேட்ஸ்லேருந்து வருது. அதை வந்து யார் தைரியமாக கேட்குறாங்க, யார் வந்து ஸ்டாப் பண்ணும்? நார்கோட்டிக்ஸ் விங்கு தானே ஸ்டாப் பண்ணும், சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் தானே ஸ்டாப் பண்ணும். அப்போ அவங்களுக்கு தெரியாமல் இங்கெல்லாம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, இருக்குதுங்க, அது இங்கேயா தயாரிக்கிறாங்க, இங்கேயா விளைவிக்கிறாங்க, வெளியிருந்து வருது. அதான் ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எல்லா கொக்கைன் எல்லாமே இருக்குது, எல்லாமே வருது. போதைப் பொருள் இருக்குன்றாங்க சார். யார் சார்? சார் அவங்க என்ன டெய்லி பேப்பரில் வந்துட்டு தான் இருக்குது, டிவியில் வந்துட்டுருக்கு, இவ்வளோ பிடிக்கிறாங்க குவான்டிட்டி, அவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு. அவங்க ஸ்டாப் பண்ணணும் சார், இன்னும் கொஞ்சம் பண்ணணும். தே ஷுட் ட்ரை டு ஸ்டாப் திஸ். இது வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இதுதானுங்க, இட் எஃபெக்ட்ஸ் த யங்ஸ்டர்ஸ் இல்லைங்க, நம்மளுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப இதுதானுங்க. இந்த கவர்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக இது பண்ணணுங்க. சோஷியல் அவேர்னஸும் வேணுங்க, நம்ம ரொம்ப சோஷியல் அவேர்னஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸு சில்ட்ரனெல்லாம் லேட்டாக வராங்களா, என்ன ஏது எல்லாம் ஒரு ட்ராக் பண்ணும். அதுவும் நம்ம இங்கே மட்டும் இல்லை, இல்லைங்க, நான் ஜென்ரல் ஒப்பீனியன் இல்லை, ஜென்ரல் ஒப்பீனியன் தான் இதுங்க. நாங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் தான் சொல்கிறோம். நான் ஜென்ரல் ஒப்பீனியன், என் ஒப்பீனியன் எப்படி சார் சொல்ல முடியும்? ஆமாங்க, அவங்களே சொல்றாங்க சார், கேரளான்றாங்க, கேரளா எங்க வருதுன்றாங்க. இல்ல போதை தமிழகத்தில் போதை பொருள் நடமாட்டம் பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஒண்ணுதான் கேட்டிருந்தோம். அது எழுதுற மாதிரி கொடுத்திருந்தோம், ஆனா சொன்னாங்க நிறைய பேர் சொல்றாங்க, கேரளான்றாங்க, ஒருத்தர் மகாராஷ்டிரால இருந்து வர்றேன், ஒருத்தர் கர்நாடகான்றாங்க, ஆந்திரால இருந்து வர்றேன்றாங்க, குஜராத்ல இருந்து வர்றேன்னு சொல்றாங்க சார். பெண்கள் சொல்றாங்க, அவங்க படிக்கிறாங்க இல்லையா பேப்பர்ல, போர்பந்தர் போர்ட்ல இருந்து வருது, இங்க வருது, அங்க வருது, பேப்பர்ல வருது இல்லைங்க, எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் வருது, சோசியல் மீடியாவில் எல்லாம் பார்க்குறாங்க. இந்த கேள்வி இதுதான் இது. ஆனால் வந்து இது அரசு வந்து தடுக்கணும். இது ஏன்னா ஆமாம் சொல்கிறாங்க
ஆனால் இங்கே நூற்றி ஒட்டுமொத்த எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெண்களுக்கு இல்லைன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ தூத்துக்குடி சம்பவம் கூட நடந்து நிறைய இடத்துல இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி இது பெண்கள் வந்து ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாங்க? இல்லை, நாங்கள் எடுத்தது இல்லைங்க. கடைசியில் அது ஒன்று எடுத்துருந்தோம், தனியாகவே எடுத்தோம். அபவுட் 33,000. 49% வந்து விமன்னு தமிழ்நாட்டில் சேஃப்டி வெல் சாட்டிஸ்ஃபைடுன்றாங்க. அப்புறம் 19% நினைக்கிறேன், 19 21% சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட்னாங்க. 31% நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றாங்க. 31% நாட் சாட்டிஸ்ஃபைடுனாங்க. 69% அதில் பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபைடுன்றாங்க. வெல் சாட்டிஸ்ஃபைடு ஒன்று, சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட்டு ஒன்று வந்து நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். அது 31%. அது ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். 30% என்னமோ நினைக்கிறேன். தேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஸ்டாலின் கவர்மெண்ட். அது கொஞ்சம் நல்ல ஒர்க் ஆகிருக்கு சார், நல்ல ஒர்க் ஆகிருக்கு. அதுவும் ப்ளஸ் தான் சார் இருக்குது. அது அவங்ககிட்டையும் எடுத்துருக்கோம். நீலிய அவங்க வந்து எம்கே ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க. இல்லை, ஒரு பர்சன்டேஜ் சார், நம்ம ஃபுல்லாக ஆதரவுன்னு நம்ம சொல்ல இல்லை. பட் டுவர்ட்ஸ் லீனிங் டுவர்ட்ஸ் டிஎம்கே லைன்ஸ் அரசு ஊழியர் தெரியுது. அது டீட்டெயிலாக போடல சார் அதில். பட்டு சென்னையில் மட்டும் கேட்டோம். பட்டு அதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் டிஎம்கே. அது நெகட்டிவ் தான். போட்டிட்டா யார்? சீமான் காரைக்குடியில் 26% இருக்கார். இப்போ 26. டவுட்ஃபுல். விஜய் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். செகண்ட் வேணா வரலாம். பெரம்பூர் சுச்சுவேஷன் சார் இல்லை சார். விஜய் வந்து செகண்ட் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது பெரம்பூரில். எங்கீங்க? பெரம்பூர் டிஎம்கே வில் வின்னுங்க. அவங்க இப்போ வந்து ஒரு 12% லீடில் இருக்காங்க. இல்லை சார், சார் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே இருக்குது. இருங்க சொல்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவர் மேலே இல்லை சார். ஒன்றும் இல்லை. இல்லை சார், ஃபேவரபுளாக இருக்குது சார். அது வந்து அதுதான் ஓட் ஷேர் குறையுது இவங்களுக்கு. இவங்க இப்போ ஒரு 9 or 10% தான் ஓட் ஷேர் டிஃப்ரென்ஸ் வராங்க. இப்போ விஜய் இஸ் பிரேக்கிங் தட் அவுட் பெரம்பூரில். சென்னை வந்து ஆஸ் யூஷுவல் லுக்ஸ் லைக் ஸ்வீப் தான் சார். இப்போ செகண்ட் ஒப்பீனியன் போடல, தேர்ட் ஒப்பீனியன் போல் பார்க்கலாம் சார். இது கேம்பெயின் ஆரம்பிக்கணும். இன்னும் கேண்டிடேட்ஸே பாருங்கள், அலைன்ஸே இதாக மாட்டேங்குது. அலைன்ஸ் எவ்வளோ சீட் யார்? ஏடிஎம்கேல அவங்க பிஜேபிக்கு என்ன இது, இங்கே டிஎம்கேல விசிகே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க. அதனால சொல்கிறேன், இப்போவே அந்த 30 seats இருக்குது. மைட் கோ அப் ஆல்சோ. 20 seats இன்னும் ஸ்விங் வரலாம், 50 seats வரலாம், ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் வரலாம். பட் இப்போதைக்கு வந்து டிஎம்கே இஸ் கம்ஃபர்டபிளி லீடிங். சார் யார் ஓட்டு சார் அவங்க வாங்குவாங்க? ஏடிஎம்கே ஓட்டு தானுங்க பிரிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குங்க? ஏடிஎம்கே ஓட்டு தான் பிரிக்கிறாங்க. டாக்டர் ராம்தாஸ் யார் ஓட்டு பிரிக்கிறாரு? அன்புமணி ராமதாஸ் ஓட்டு பிரிக்கிறாரு. பிஎம்கே ஓட்டு.
இது வேற வந்து 5 கார்னர் ஃபைட் ஆயிடுச்சுங்க. 5 கார்னர் ஃபைட்டில் வந்து நீங்கள் 43-44% வாங்கினீங்கன்னா ஸ்வீப் தான். என்னங்க ஃபிஃப்த் பிளேஸ் இவங்களுக்கு தான். சசிகலா டாக்டர் ராமதாஸ் தான். 2 பேர் கம்பைன் பண்ணாலுமா அவ்வளோதான் வரும் சார். என்ன சார் 4.5 சார்? சிம்பிள் கொஸ்டின். 4.5 பிஎம்கே ஓட் ஷேர் ஆவரேஜ் 5 போடுங்க. 5ல் வந்து சீனியர் இருக்கார், ஜூனியர் இருக்கார், அவங்க ஃபேமிலி ஃபியூட் நடந்துட்டுருக்கு. இவருக்கு ஒரு 3.5% போடுங்க அன்புமணி ராமதாஸ்க்கு. நாங்கள் கேட்டதில் 45+ ஆர் கோயிங் டு ராம்தாஸ், டாக்டர் ராம்தாஸ். இந்த லெஸ் தென் 40 அவங்க தான் வந்து அன்புமணி. இந்த 45+ எல்லாமே டாக்டர் ராம்தாஸ் தான்ன்றாங்க. அப்போ ஒரு 1.25% போடுங்க. நார்தன் பெல்ட் தான் இருக்காங்க அவங்க, போடுங்க. இல்லை சார் ஒரு 2.5% வாங்குவாங்களா? அந்த அந்த இது வந்து 2.5% அவங்களுக்கு, அவ்வளோதான். மேக்ஸிமம் 2 to 2.5% தான். அது வந்து விஜய் ஓட்டெல்லாம் இருக்காது, சீமான் ஓட்டு இருக்காது, யாருது அது ஏடிஎம்கே ஓட்டு தான் இருக்கும். அன்புமணி ராமதாஸோட ஷேர் போகும் இங்கே. என்ன சார் இது? 2வது. 3வது 19/4 ஏப்ரல் 19. திமுக மேலே எல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி வேவு. சில அமைச்சர்கள் சில எம்எல்ஏக்கள், அது மெயினாக வந்து அந்த அந்த அதிருப்தி வந்து கவுன்சிலர்ஸ் மேலே தான். கவுன்சிலர்ஸை தான் மெயினாக சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்க்கறது இல்லை, மக்களை பார்க்கறது இல்லை சார். அது வேண்டாம் சார், அதெல்லாம் வேண்டாம். சில அமைச்சர்கள் சார் இல்லை தேர்ட் ஒப்பீனியன் பொருள் சொல்கிறேன் க்ளீனாக. இல்லைங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நான் அனுப்புகிறேங்க உங்களுக்கு எல்லாம் கொடுங்க. ஒரு 1 வீக்கில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸு டாப் 10 கொடுக்குறேன். வேர்ஸ்ட் பர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ் டாப் 10 கொடுக்குறேன். நீங்கள் இது கொடுங்க, we will send it to you. நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். அது எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம். இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னங்க சார் துறை சார் டாப் 3 மினிஸ்டர்ஸ் சார். டாப் 3 மினிஸ்டர்ஸ் மேலே அதிருப்தி சார். பாதியில் ஃபுல்லாகவே சொல்லலாம், நீங்கள் பாதி எதுக்கு கேட்குறீங்க சார்? டிஎம்கே மினிஸ்டர்ஸு மக்கள் வந்து விருப்பம் இல்லைன்னு இல்லை, அவங்க வந்து தொகுதியை பார்க்குறது இல்லைன்னு சொல்கிறது. ஒன்று துரைமுருகன், 2வது அமைச்சராக இருந்தது இப்போ இல்லை பொன்முடி, 3வது கே நேரு, 4வது எம்எல்கே பன்னீர்செல்வம், 5வது கண்ணப்பன், 6வது ரகுபதி, 7வது பெரிய கருப்பன், 8வது அனிதா ராதாகிருஷ்ணன். இவங்க தான் அதிருப்தினா அவங்க வந்து கனெக்ட் இல்லை மக்களோட. சார் அவங்க அமைச்சர் இல்லை சார். முன்னாள் அமைச்சர் சார். கண்டிப்பா நாங்க இப்போதானங்க ஒபினியன் போடுறோம். சார் செந்தில் பாலாஜி மேல அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதிருப்தி இல்லை சார். இல்லைன்னா கரூரில் எப்படி சார் அவர் 4 ஸ்வீப் பண்ணுறாரு சார்? அவர் தான் கான்ட்ரவர்சி மேலே கான்ட்ரவர்சி வந்துட்டாரு. அது பேசுறதுனால தானே மக்கள் இதாகிறாங்க.
என்ன சார்? என்ன சார்? அதெல்லாம் கேட்டோம். அது கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஒரே பதில், எங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பேச முடியும்? 1000 ரூபா கொடுக்குறாங்க விடியல் பயணம். இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் வெளியே வாங்குறது எங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனைன்றாங்க. இதுக்கு மேலே என்ன கேட்பீங்க அவங்ககிட்ட? என்ன சார்? முதலமைச்சர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் தான். எடப்பாடிக்கு இல்லைங்க. 180 சீட்ஸ் வருது சார். 180 சீட்ஸ் வருது. 44.9 44.9%னாவே இட் லுக்ஸ் லைக் எ ஸ்வீப். இந்தியா டுடே வந்து 45 கொடுத்தாங்க. 45 12% டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. யாருக்கு? 12% ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு டிஃபரன்ஸ். நம்ம 6% தான் கொடுக்குறோம் சார். தேமுதிக வந்து ஒரு ஒரு என்ன சார், அவங்களும் பாக்கெட்ஸ் தானே சார், சில பாக்கெட் தானே. நம்ம எடுத்துட்டீங்கன்னா வெஸ்டர்ன் ஜோனில் கொஞ்சம் இருக்காங்க. இல்லைங்க இல்லைங்க சார், அதெல்லாம் இதில் ஆட் ஆகிருக்கு. டிஎம்டிக்கு பவர்ஃபுல் இந்த சர்டன் கான்செப்ட். இப்போ கள்ளக்குறிச்சியில எடுத்துட்டிங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் ஜோனில் நல்லா இருக்காங்க சார். வெஸ்ட் ஜோனில் ஒரு 10-15 தொகுதியில் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு மெயின் வந்து மதுரை, விருதுநகர் சார். யார் சார்? யாருங்க? சரி சரி. இல்லை எனக்கு கேட்கல சார். விஜய், சீமான், உதயநிதி ஸ்டாலின் இவங்க முதலமைச்சர் பட்டியல மக்கள் மனசுல இருக்காங்களா? இல்லை இல்லை, அவங்க இல்லை. 3 பேருமே இல்லை. விஜய்க்கு அவ்வளவு கூட்டம் வருது சார். விஜய் முதலமைச்சர் ஏத்துக்க போறாங்க, நீங்க இல்லை சார். கூட்டம் வருது சார். கூட்டம் தான் நம்ம கரூரில் பார்த்தோம்ல சார். மேன்மேட் டிசாஸ்டர் சார், மேன்மேட் டிசாஸ்டர். அது ஒரு 12 மணிக்கு வரேன்னு நீங்கள் 7 மணிக்கு போகிறீங்க. ஒரு மொபைல் க்ரௌட் அங்கே இருக்குது. ஸ்டேஷ்னரியாக ஒரு க்ரௌட் உட்காந்துருக்கு. அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இவர் கரூர் வந்தேன்னா நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க. பின்னாலேயும் முன்னாலேயும் அவங்க வந்து இந்த க்ரௌடோட மர்ஜ் ஆனதுனால தான் ஸ்டாம்பேடே நடந்தது. இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இவர் லேட்டாக வந்ததுனால தான் இந்த டிசாஸ்டரே ஆயிருக்கு. இல்லைன்னா ஆயிருக்காது. இல்லை சார், எல்லாம் ஃபேன் தானே சார். ஃபேன் கிளப் மாதிரி தான் இருக்குது இது. அதுவும் அவங்க இருக்கிற இந்த ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, அவர் ஒரு சர்வே தான் 30%, 40%, 50%, 60%. அவர் ஒருத்தர் தான் வந்து 40%, 50% வருது. நீங்கள் எல்லா சர்வேலையும் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், எங்களது இந்தியா டுடேலாம் ஈக்குவலாக வருது. ஆனால் இந்தியா டுடே வந்து ஏடிஎம்கேக்கு ரொம்ப வீக்காக கொடுத்துருந்தாங்க. 12% டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எங்களது 45 அப்படியே வந்துட்டாங்க. அவங்க 45 கொடுத்தாங்க, நாங்கள் 44.9. ஆனால் ஏடிஎம்கே பயங்கர டிஃப்ரென்ஸ் 12% கொடுத்தாங்க. 12%னா இதில் என்ன சொல்ல? இது மட்டும் சொல்லிடலாங்களா? முடிச்சிடலாம்ல? திருப்பி டேட்டா மட்டும்